ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதவும் உழைப்பாளி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாத்ரூம் கட்டுற வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ செலவாயிருக்குன்றத டோட்டலாக ஒரு அமௌண்ட்டு பர்ஃபெக்டாக சொல்கிறேன். பாத்ரூம் இல்லாதவங்க கட்டாதவங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி செஞ்சுருக்கணும் அந்த மாதிரி செஞ்சால் அந்த அமௌண்ட் வரும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அமௌண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாத்ரூம் எவ்வளோ நம்ம மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம்னாக்கா, நீளம் 10 அடியும் அகலம் நம்ம 6 அடியும் வச்சுருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆலோ பிளாக் தான் நம்ம கட்டியிருக்கோம். 6 இன்ச் ஆலோ பிளாக்கில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கூலிங் சீட்டு தான் போட்டிருக்கோம். ஏன்னா கூலிங் சீட்டுக்கு தகுந்த அமௌண்ட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம மோல்டு போட்டு கட்டலை. மோல்டு போகிறதுனா இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். ஏன்னா இது சீட்டு போட்ட பாத்ரூம். சரிங்களா? சீட்டு போட்ட பாத்ரூம் கொட்டேஷன் தான் நான் சொல்ல போகிறேன். நீளம் 10 அடி, அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 6 அடி. உள்கூடு பார்த்தீங்கன்னாக்கா குளிக்கிற ரூம் இது 5க்கு 5 உள்கூடு வரும். 3.5க்கு 5 டாய்லெட் வரும் பாத்ரூம். சரிங்களா? இது எவ்வளோ கொட்டேஷன் ஆகுன்றத கரெக்டாக சொல்கிறேன் நான். ஏன்னா இது எப்படி வேலை செஞ்சீங்கன்ட்டு நான் ஒவ்வொரு வீடியோவும் க்ளீனாக எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த கொட்டேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னாக்கா அது ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி கிட்ட நம்ம ஏற்றிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ரோடு மட்டத்தையே உங்கள் சைட்டு இருந்தாக்கா உங்களுக்கு பேஸ் லெவல் அவ்வளோ ஏற்ற தேவையில்ல, செலவும் கொஞ்சம் குறையும். ஏன்னா இது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோர்ஸ் கருங்கல் கட்டியிருக்கோம். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரே கோர்ஸ் கூட கருங்கல் கட்டி நீங்கள் அப்படியே மேலே எதனா ஒரு ஃபில்த் பீம் போட்டு கூட நீங்கள் அப்படியே கட்டிக்கலாம். ஏன்னா ஒரு கருங்கல் கோர்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேவ் ஆகும் அமௌண்ட்டு. போர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே 2 அடி ஆழம் நோண்டி கீழே பார்த்தீங்கன்னாக்கா போர்டர்ஸு குண்டுக்கல் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 அடிக்கு நம்ம துத்துருக்கோம். சரிங்களா? மண்ணு தள்ளி துத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 யூனிட் ஆகிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வருது. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக பெல்லிங் மிஸ்டேக் வரும். நம்மளுக்கு கொஞ்சம் படிப்பறிவு கொஞ்சம் கம்மி. கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கட்டுக்கல் பார்த்தீங்கன்னா 180 கல். ஒரு கல் பார்த்தீங்கன்னாக்கா 17 ரூபாய் ரேட்டு போட்டிருக்கோம். 3600 ரூபா வருது. முக்கா ஜல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபில்த் பீமும் ப்ளஸ்ஸு சில்க் காங்கிரீட்டும் போட்டிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாண்டில் ஜல்லி. இது பார்த்தீங்கன்னா 25 ரூபா போட்டிருக்கோம். ஒரு பாண்டில் ஜல்லிக்கு 750 ரூபா வருது. கம்பி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னா பீம் கம்பி முறுக்கி பீம் கட்டல, சும்மா 4 கம்பி வச்சு நம்ம அப்படியே ஃபில்த் பீம் தான் போட்டிருக்கோம். ஒரு 15 கிலோ ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா. கம்பிக்கு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்.
ஆலோ பிளாக் கல் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹைட்டு வந்து 8 அடியும் ஃப்ரண்ட்டில் வந்து 7.5 அடி ஹைட்டு கட்டியிருக்கோம். டேப்பருக்காக ஸ்கூலிங் சீட்டுக்கு போகிறதுக்காக பேஸ் லெவல்லே பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தூர் ஒரு போஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கு. அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 260 கல் பிடிச்சிருக்கு. ஒரு கல் பார்த்தீங்கன்னாக்கா 40 ரூபா. ₹10,400 வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சிமெண்ட் ஜாலு நம்ம மரத்தில் வைக்கல, ஜாலு சிமெண்ட் ஜாலு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிங்கெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும். அதை நம்ம பார்த்தீங்கன்னா 1.5க்கு 1.5 2 வச்சுருக்கோம். ₹500 ரேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்சாண்டு. எம்சாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட் ஆயிருக்கு. ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா ₹5,000. பீசாண்டு பார்த்தீங்கன்னாக்கா பூசி வேலை செய்கிறதுக்கு 80 பானல் ஆயிருக்கு. ஒரு பானல் பார்த்தீங்கன்னாக்கா ₹25 போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ₹2,000 வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கருங்கல் கட்டுறதுலேருந்து ஆலோ பிளாக் கட்டுறதுலேருந்து பூசி வேலை செஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 15 மூட்டை சிமெண்ட் ஆயிருக்கு. மூட்டை பார்த்தீங்கன்னாக்கா ₹350 போட்டிருக்கேன். அப்போ ₹350 தான் ரேட்டு இருந்துச்சு. ₹5,250. மேஸ்திரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொத்த வேலையும் முடிகிற வரைக்கும் 8 மேஸ்திரி 8 ஹெல்ப்பர். 8 மேஸ்திரி 8 ஹெல்ப்பரு. மேஸ்திரிக்கு பார்த்தீங்கன்னா ₹900. ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா ₹650. மேஸ்திரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ₹7,200 வருது கூலி. ஹெல்ப்பருக்கு ₹5,200 வருது கூலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூலிங் சீட்டு நம்ம 6 அடி வச்சோம் இல்லையா, சீட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 அடி வச்சுருக்கோம். பெண்டு சீட்டு சரிங்களா. நீங்கள் சாதாவாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ₹100 ₹150 கம்மியாக வரும். பெண்டு சீட்டுன்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 3 சீட் ஆயிருக்கு. ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா ₹1,100. 8க்கு 3.5 சீட்டு, 3 சீட்டு ₹3,300. ஸ்கொயர் பைப் பார்த்தீங்கன்னா 2 விட்ருக்கு. அது பார்த்தீங்கன்னா 10 கிலோ ₹60. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ₹600. 1.5க்கு 1.5 பைப்பு 10 kg. ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஒரு ₹100. அது ஏற்றிட்டு வந்த ஆட்டோ வாடகை பார்த்தீங்கன்னா ஒரு ₹200. அது சீட்டு போட்ட வெல்டிங் காருக்கு பார்த்தீங்கன்னா ₹300 கொடுத்துச்சு. ஏன்னா மிஷின் நம்மக்கிட்டே இருந்திருந்தால் நாமளே ஸ்க்ரூ போட்டு இருந்துக்கலாம். மிஷின் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் அவங்கள விட்டு தான் போட்டுச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ₹300 கொடுத்துருக்கோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பிவிசி டோரு. பிவிசி டோர் பார்த்தீங்கன்னா 2, ஏன்னா நம்ம 2 டோர் தனித்தனியாக வச்சுருக்கோம். ஏன்னா காமன் பாத்ரூம்ன்றதுனால குளிக்கிற ரூமுக்கு ஒன்றும் டாய்லெட்டுக்கு ஒன்றும் நம்ம தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால 2 டோரு. 2 டோர் பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய் வருது. ஒரு டோர் பார்த்தீங்கன்னாக்கா 2500 ரூபாய். அவங்ககிட்ட சொன்னீங்கன்னாக்கா அவங்களே வண்டியில் எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க பிவிசி டோரு. ரிங்கு பார்த்தீங்கன்னா 4க்கு 1.25. அது நம்ம 5 ரிங்கு இறக்கியிருக்கோம். ஒரு ரிங்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் வருது. இது எடுத்துகிட்டு வரத்துக்கு வாடகை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் பிடிக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் போட்டிருக்கேன். பெயிண்ட்டுக்கு ஒரு 500. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கூலி பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபாய் போட்டிருக்கேன். ஒரு நாள்லேயே அடிச்சிடலாம். ஒரு நாள் தேவையில்ல, ஒரு ஹாஃப் டே பிடிக்கும். இருந்தாலே ஒரு நாள் கூலி கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளம்மரு. இந்தியன் பேஷனு ஒரு 1000 ரூபாய் வரும். அப்புறம் குளிக்கிற ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 4 ட்ரப்பு, பைப்பு, அப்புறம் பேஷனுக்கு பைப்பு எல்லாம் சேர்த்துனாக்கா அது ஒரு 1000 ரூபாய் வரும். ஃபிட்டிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 ரூபாய் வரும். வந்தாங்கன்னா ஒரு ஹாஃப் டே செய்வாங்க. 500 ரூபாய் வராது, அவங்களுக்கு ஒரு டே கூலி கொடுத்து தான் ஆகணும். அது ஒரு 900 ரூபாய் வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1900. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிஷியன் வேலை சேர்த்தலை. டைல்ஸ் எவ்வளோ ஆச்சுன்றதே நம்ம சேர்த்தலை. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நீ எடுக்கிறத பொறுத்து இது செலவு. சப்போஸ் நீங்கள் ஒரு 40 ரூபாயில் எடுத்தீங்கன்னாக்கா செவத்துக்கு ஃப்ளோரிங்கெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 3 சதுரம் வரும். ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபானா கூட 3 நாள் 12 ஒரு 12,000 ரூபாய் ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சதுரத்துக்கு ஒரு 5 ரூபான்னு போட்டாங்களான்னா கூட ஒரு 4500 ரூபாய் ஆகும். சிமெண்ட்டுக்கு ஒரு 6-7 மூட்டை ஆகும் சிமெண்ட்டு. எம்சாண்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு யூனிட் ஆயிருக்கா, இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீறும். அது ஃப்ளோரிங்கு கரெக்டாக சரியாக போகும். எம்சாண்ட் எதுவும் வாங்க தேவையில்ல. அது பார்த்தீங்கன்னாக்கா 12,000 ப்ளஸ்ஸு அவங்களுக்கு கூலி பார்த்தீங்கன்னா ஒரு 4500, ஒரு 16,500 ரூபாய் வரும். சப்போஸ் டைல்ஸ் போட்டிங்கன்னா 16,500 ப்ளஸ்ஸு சிமெண்ட் ஒரு 7 பேக் பிடிக்கும். ஒரு 2,350 ரூபா வரும் டைல்ஸ் காருக்கு சிமெண்ட்டு. ஏன்னா இது நம்ம வாங்கியே தான் ஆகணும்.
இதில் நம்ம எலக்ட்ரிஷியன் வேலை சேர்த்தல. ப்ளம்பிங் வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சப்போஸ் மேலே வந்து சின்டேக்ஸ் வைக்கிற மாதிரி, கீழே ஷவரு ஹீட்டர் எதனா ஃபிட் பண்ணுறதுனாக்கா அது வந்து தனியாக தான் வரும் செலவு. அதுக்கு வந்து அவங்களுடைய கூலியும் தனியாக தான் வரும். சரிங்களா? இது மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 65,960 ரூபாய் ஆகுது. இதில் நீங்கள் செலவு சப்போஸ் நீங்கள் குறைக்கணுன்னாக்க, நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா கட்டுகள் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நான் 2 லைன் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கட்டுகளே வேணாம், நான் டைரெக்டாக கீழே ஒரு ஆல பிளாக் அடிக்கி நான் அப்படியே பாத்ரூம் கட்டிக்கிறேன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செலவு குறையும், சிமெண்ட்டு குறையும். அதில் பார்த்தீங்கன்னா எம்சாண்டெல்லாம் கொஞ்சம் மீதி ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8,000 ஒரு 10,000த்துக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் லைஃப் வராது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா ஓரளவுக்கு லாங் லைஃப் நல்லா இருக்கும் பாத்ரூம். வேற என்ன செலவு குறைக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸு. நீங்கள் டைல்ஸ் ஓட்டாத கீழே திரை இழுத்துக்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,850 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு 18,850 ரூபா நீங்கள் டைல்ஸு வேணாம் நான் நிறைய போட்டுக்கிறேன்னாக்கா ஒரு 18,850 ரூபா உங்களுக்கு சேவ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 47,110 ரூபா வரும் உங்களுடைய செலவு. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் கருங்கல் கட்டாத டேரெக்டாக கல் மட்டும் தூத்துன்னு அது மேலே கூட டேரெக்டாக நீங்கள் ஃபில்த் பீம் ஏதோ ஒன்று போட்டுன்னு அப்படியே சப்போஸ் உங்களுக்கு பேஸ் லெவல் உங்களுக்கு கம்மியாக வேணும்னாக்கா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நீங்கள் எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஃப்ளோரிங் லெவல் வேணுமோ, சப்போஸ் ஒரு இடத்துலேருந்து ஃப்ளோரிங் லெவல் உங்களுக்கு சப்போஸ் கிடைச்சாக்க நீங்கள் கருங்கல் கட்டாத நீங்கள் வேறு எதனா யூஸ் பண்ணிக்கணும், நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்ட உங்களுக்கு சேவ் ஆகும். அதெல்லாம் ஒரு 47னாக்கா ஒரு 40,000 கிட்ட ரவுண்டாக வரும். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உதவும் உழைப்பாளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. அப்போ தான் நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக உங்களுக்கு புரியும். சப்போஸ் உங்களுக்கு பாத்ரூம் கட்டணுனாக்கா இந்த செலவாகும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பாத்ரூம் கட்டிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல பிளாக் செஞ்சுருக்கோம். ஆல பிளாக் செஞ்சுருக்கோம், இவ்வளோ செலவாகுது. சப்போஸ் நீங்கள் செங்கல் யூஸ் பண்ணிங்கனாக்கா இதை விட வந்து கொஞ்சம் கூட ஆகும் செலவு. ஏன்னா மெட்டீரியல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். செங்கலோடைய அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜாஸ்தியாக இருக்கும். சப்போஸ் எனக்கு பாத்ரூம் மேலே வந்தாலையும் அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்ற முதல் கொண்டு நான் க்ளீனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாத்ரூம் மேலே செங்கலில் கட்டுறதை வந்தால் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். எவ்வளோ செலவாகுதுன்ற முதல் கொண்டு க்ளீனாக நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உதவும் உழைப்பாளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.